ஜம்ப் எக்ஸசைஸ் அடில் ஜம்ப் பார்க்க போறோம். ஜம்ப் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அப்படியே நம்ம வந்து அதுலயே வந்து பால் ட்ரில்லும் சேர்த்து பார்க்க போறோம். எத்தனை செட்டு பண்றது, எப்படி பண்றதுன்னு ஒரு செட்டா பார்க்க போறோம். Upon a time, there lived a ghost. நார்மலா நம்ம அடில் ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி நல்லா வார்ம் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு நீ பெயின் வராது. வந்த உடனே நம்ம திரும்பி ஜம்ப் பண்றோம்ட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணா முட்டி வலி வந்துடும் பயங்கரமா. ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ண போறது வந்து கண்டினியூ அடில் ஜம்ப். இதுதான் 5 தடவை பண்ணணும், சரியா? பண்றப்ப டோவில் கீழே லேண்ட் பண்ணி காலை கரெக்டா கீழே இறக்கி அடுத்த ஜம்ப் பண்ணோம். நீங்க மேலேயே இப்படி குச்சின்னா நம்மளுக்கு ஆயில் ட்விஸ்ட் ஆயிடும். கால் கரெக்டா பார்த்து வைக்கணும். 5 செட்டு முடிச்ச உடனே 2 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு தான் அதுக்கு அடுத்தது 2வது ஜம்ப் எக்ஸசைஸ் லேண்டிங் ஜம்ப். ஒரு அடில்ஸ் பண்ணிட்டு ஒரு அடில்ஸ் கீழே பூந்து போய் ஜம்ப் பண்றது. Hey Sanjay, மூணாவது செட் வந்து ஜிக்ஸாக் ஜம்ப். அதான் ரொட்டேட் ஜம்ப். ஹிப் ரொட்டேஷன் பண்றதுக்கு பந்து 2 பக்கமும் நம்ம திரும்பி அடிக்கிறதுக்காக. ஜம்ப் வந்து நார்மலா எகிற மாதிரி எகிரிட்டு அப்புறம் டேக் ஆப் எடுக்கிற மாதிரி தான் அந்த ரொட்டேஷன் நம்ம பண்ணணும். ஹிப் ரொட்டேஷன் பண்ணி ஜம்ப் பண்ணி குதிக்கணும் 2 பக்கமும். நடுவில் 3 அடில்ஸ் மட்டும் ரொட்டேஷன் பண்ற மீதி 2 வந்து நார்மல் தான். 3 செட்டு. ஃபர்ஸ்ட் ஜம்ப், அப்புறம் காலை கரெக்டா வச்சு இப்படி நேரா நின்னுதான் அப்புறம் காலை திரும்பி வச்சு இப்படி ஜம்ப் எக்ஸசைஸ் முடிஞ்ச உடனே இப்போ நம்ம அந்த அடில்ஸ்லேயே வந்து பந்தை அடிச்சு பார்க்க போகிறோம். நம்ம ஜம்ப் பண்ணிட்ட உடனே
அதை திரும்பி பந்து போட்டு அடிச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஜம்பும் ரீச்சும் சேர்ந்தே வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஒரு ஆள் 5 பால் அடிக்கணும். ஜிக்ஸாக் வந்துட்டு ஒரு அடில் தாண்டிட்டு பந்தை ஓடி போய் அடிக்கணும். அந்த காலை அப்படியே வச்சு ஹை பால் 5 பால் அடிச்சா இப்போ ஷார்ட் பாஸ் அடிக்கணும். 5 பால். ஆல்ரவுண்ட் அட்டாக். ஆல்ரவுண்ட்ல பந்து ஹைட் பால் வாங்கி அடிக்கிறது. கரும்பு வெட்டியா ரொம்ப கிட்ட கிடையாது எனக்கு. அது லைட்டா தட்டுற மாதிரி. ஜம்ப் பண்ணி முடிக்கிறப்ப லாஸ்ட்ல வந்து ஸ்குவாடும் கைக்கு புஷ்அப்பு அதெல்லாம் போட்டுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வார்ம் சர்வீஸ் அடிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஜம்ப் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ ஸ்குவாட் போறது, ஆஃப் ஸ்குவாட் போறது, இதே மாதிரி நம்ம டேக்கப் எடுத்து எப்படி போவோமோ அதே போல தான். அது அது போயிட்டு திரும்பி கீழே நல்லா தூக்கணும். திரும்பி மேக்சிமம் 12. லாஸ்டா வந்து புஷ்அப் டை. புஷ்அப்ல ஜம்பிங் புஷ்அப் போட்டுனே நம்ம மூவ் பண்ணி போனோம். அப்ப மூவ்மெண்ட் ஜம்பிங் புஷ்அப். ஒத்து போட போற கீழே படு நல்லா. வா வா பத்திக்கு பாரு. லாஸ்டா பால் போட்டு வார்ம் ஷாட் அடிக்கணும். அடிக்கலாம். இல்லை நீங்க ஆல்ரவுண்டர்லயோ அட்டாகரியோ நீங்க எங்க பந்து அடிக்கணும்னு நினைக்கிறதோ அங்க பந்து வாங்கி நம்ம வார்ம் ஷாட் நல்லா லாஸ்ட்ல அடிச்சு பார்க்கணும். மேக்சிமம் 20 பால் 25 பால் அடிச்சு பார்க்கணும்.